Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 9th standard science subjectல first midterm test 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 மெஷர்மெண்ட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 12 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் மெஷர்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், can you find the diameter of a thin wire of length 2 meter using the ruler from your instrument box? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் ரைட் த நீட் ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் யூனிட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஏ மெத்தட் டு ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் ஏ ஹாலோ டீ கப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவ் வில் யூ ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் ஏ 1 ரூபி காயின், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 மோஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதில் ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் வெலாசிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், give to examples of uniform circular motion, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 8 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த தேர்ட் ப்ராப்ளம் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துக்குங்க. யூனிட் 10 மேட்டர் அரவுண்ட் அஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 123 எடுத்துங்க. இல்லை ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் சப்ளிமேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் நேம் த apparatus தட் யூ வில் யூஸ் டு செப்பரேட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் கண்டெய்னிங் 2 miscible liquids, செகண்ட் immiscible liquids. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஆக்சிஜன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ் டு லிவ், இட் ஃபார்ம்ஸ் 21% ஆஃப் ஏர் பை வால்யூம், இஸ் இட் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ஹவ் ஆர் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் write the differences between elements and compounds and give an example for each, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் டிண்டல் எஃபெக்ட் அண்ட் ப்ரௌனியன் மூவ்மெண்ட் வித் சூட்டபிள் டயக்ராம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் அவசியம் படிச்சிங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 136 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் குளோரின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஃபார் அன் ஆட்டம் எக்ஸ்
K, L and M shells are completely filled. How many electrons will be present in it? ரொம்ப important question. அடிக்கடி கேட்கக்கூடிய question. So இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन and fifth question ரொம்ப important question. இதுல பாத்தீங்கன்னா fifth question, what are nucleons? How many nucleons are present in phosphorus? Draw its structure. ரொம்ப important question. அடிக்கடி கேட்கக்கூடிய question. So இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, எக்ஸ்பிளைன் தி போஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 17 அனிமல் கிங்டம். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 209 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் வெரி briefly கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் டாக்ஸானமி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, வாட் இஸ் நெமட்டோசைஸ்ட். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन தான். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, why coelentrates are called diploblastic animals. most important question. அடிக்கடி கேட்கக்கூடிய question. so இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question, how does locomotion take place in starfish. ரொம்ப important question. அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா seventh question, why are frogs said to be amphibians. most important question. so இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. so இந்த 5 क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, டிஃபரன்ஷியேட் between flat worms and round worms. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, outline the flow charts of phylum Chordata. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन, comment on the aquatic and terrestrial habits of amphibians. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, give an account of phylum Arthropoda. most important question. அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 224 எடுத்துங்க. இல்ல ரோம் லெட்டர் 5 ஆன்சர் briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन, what is complex tissue. name the various kinds of complex tissues. ரொம்ப இம்பார்ட்டன்ட் question. அடிக்கடி கேட்கக்கூடிய question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, what is skeletal connective tissue. how is it helpful in the functioning of our body. most important question. அடிக்கடி கேட்கக்கூடிய question. so இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question, why should gametes be produced by meiosis during sexual reproduction. ரொம்ப important question. அடிக்கடி கேட்கக்கூடிய question. so இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन, list out the differences between mitosis and meiosis. ரொம்ப இம்பார்ட்டன்ட் question. அடிக்கடி கேட்கக்கூடிய question. நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.